ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய தடவை நம்ம மகாவிஷ்ணு பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்னா, இவ்வளோ ஏனமா ஜாலியா படுத்துன்னு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரை நல்லா தூங்க வைக்கிற மாதிரி மகாலட்சுமி அவங்க காலை பிடிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. யாருக்கு தான் அப்படி கால் பிடிச்சு விட்டா நல்லா தூக்கம் வராது? நமக்கே யாராவது கால் பிடிச்சு விட்டா சுகமா தூக்கம் வரும்ல. பட் அதற்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்கு. மகாவிஷ்ணு யோக நித்ரால இருக்கிறாங்க. ஏன்னா மகாலட்சுமி அவளை கால் அமுக்கி அப்படியே தூங்க வச்சுட்டே இருப்பாரு அப்படின்ற ஒரு அர்த்தம். அதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கு. ஆனா இந்த கணவனின் காலை ஏன் மனைவி பிடிச்சு விடணும் அப்படின்னா, ஆண்களுடைய காலில் தான் சனி பகவான் இருப்பாராம். பெண்களுடைய கைகளில் சுக்கிரன் இருப்பாராம். சுக்கிரன்னாரே என்ன அர்த்தம்? ஒரு பெரிய சம்பத்து, நிறைய பணம், செல்வாக்கு கொடுக்கக்கூடியவர். அப்போ ஆணின் காலை, ஒரு கணவனின் காலை அவங்க மனைவி பிடித்து விடும்போது சனி பகவானை கீழே அமுக்கி விடுற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்படி இருக்கும்போது கணவனுடைய வளர்ச்சி, கணவனுடைய பிஸ்னஸ்ல ஏற்றம், அவங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு, மதிப்பு, செல்வாக்கு எல்லாமுமே உயருமா. இதுல பெண் அடிமை, ஃபெமினிசம் அப்படி எதுவுமே எடுத்துன்னு வரக்கூடாது. இதுல நம்ம கிரகநிலை, நம்மளுடைய ஹஸ்பண்டு ஒரு நல்ல மதிப்பு கிடைச்சா நம்மளுக்கு தானே பெருமை. அதனால இதுல என் காலை பிடிக்கணும், உன் காலை பிடிக்கணும் அப்படின்னு பார்க்காம, இதுல ஒரு கிரகத்தின் தன்மை இருக்கு. இப்படி பண்ண நிறைய பரிகாரங்கள் பண்றோம். நம்ம கோயில்ல போய் விளக்கேற்றணும் சொல்றோம். அந்த டைம்ல வந்து ஆண்பால் பெண்பால் பார்க்கறது இல்லை. அங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்கறது இல்லை. இதுல ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பா அதை பண்ணலாம்ல. அப்படி நீங்க உங்க கணவன் நல்ல செல்வாக்கோடு, செல்வ செழிப்போடு, பிஸ்னஸில் நல்லா ஷைன் ஆகணும், வேலையில் நல்லா ஷைன் ஆகணும், குடும்பத்தில் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கணுன்ற பட்சத்தில் ரொம்ப கூட வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் சும்மா அப்படி பிடிச்சு விட்டு, காலையில் எழுந்துக்கும் போது 2 பிடிச்சு விட்டால் கூட போதும். 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அதுவே உங்கள் கணவனின் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். இது ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியாப்பட்ட மகாலட்சுமியே மகாவிஷ்ணுவின் காலை பிடிக்கும்போது நாமெல்லாம் என்ன சாமானிய மனிதர்கள், பிடிச்சு விட்டா என்னதுல குறைஞ்சு போயிட போறோம் இல்லையா? மகாலட்சுமி தானே செல்வ செழிப்புக்கு, சம்பத்துக்கெல்லாம் அதிபதி. நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? மகாலட்சுமி வீட்டுக்கு வரமாட்டியான்னு கெஞ்சுறோம். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தன் கணவன் காலை பிடிக்கும்போது நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, எப்பயாவது பிடிச்சு விட்டா நல்லது தானே. அவரும் நல்லா இருந்தா அந்த குடும்பமே நல்லா இருக்கும் இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்க. செல்வ செழிப்போட வாழுங்க.